எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு உமா. யார்கிட்ட சொல்லி அழுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சே, நான் வெறும் வியூஸ் போகும் தான் யோசிச்சனே தவிர எல்லாரும் மாட்டிப்போங்கிறது எனக்கு புரியாமல் போயிட்டுமா. கஷ்டமாக இருக்குது பார்த்துக்க. சரி விடுங்க, அதையே நினச்சி ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறிய? சரி தப்பு பண்ணிய தெரியாமல் பண்ணதானக்கா, விடுங்க. இப்போ என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை மாதிரி ஆகி போயிடுச்சு பாரு. சே, எனக்கு அந்த இது தோணலை வருமா. அவளும் பாப்பாளே எடுப்பாளேனே எனக்கு மனசுக்கே கேட்கல உமா. அதான் வீட்டில் இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேங்க. சரி விடுங்கக்கா. தெரிஞ்சோ எவ்வளோ தப்பு பண்ணியோ இது தெரியாமல் பண்ணாதானே, விடுங்க. தப்பெல்லாம் மனுஷ வாழ்க்கையில் நடக்கிறது தான், திருத்திக்கலாம்க்கா. எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு, விடுங்கக்கா. சில விஷயம் யானி பண்ணியிருக்கேம்மா. ஆனால் நிஜமா என் மனசார சொல்லி இது நான் எல்லாரையும் மாட்டி விடணும்னு பண்ணலவுமா. சங்கடமாக இருக்குமா, அப்படியே அழணும் போல இருக்கு. எக்கா விடுங்கக்கா, உங்களை யாரும் தப்பாக நினைக்கல, சரியா? விடுங்க. இப்போ என்னால் எல்லாருக்கும் வீட்லேயும் பிரச்சனை வந்துடுமோனையும் பயமாக இருக்கு. என்ன பண்ணவுமா? அதெல்லாம் வராதுக்கா, பார்த்துக்கலாம். உமா, ஏ உமா, செல்வா வேற கோவத்தில் வர மாதிரி இருக்கியா? என்னங்க என்னங்க என்ன டீ பண்ணி வச்சிருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கா நீ? என்ன செல்வா, வந்தது வராததும் அவட்ட இப்படி நிலையா நிக்கிய? ஏன், என்னாச்சு? நீங்க பேசாம இருங்க மைனியும், நீங்க அமைதியா இருங்க. ஏன் இப்ப வந்தது வராததுமே எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறிய? என்ன நடந்து போச்சு? என்ன டீ, கீழே செடியை திருடுனேமே. எதுக்கு செல்வா அடிக்கியா? இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறிய? இது என்னையில இந்த உனக்கு புதுசா திருட்டுல இறங்கிருக்கியா? ஏன் உனக்கு வேணும்னு கேட்ட நான் வாங்கி தருக்க மாட்டேனா? எதுக்கிட்ட எங்க போய் திருடுனா? செல்வா புரியாம பேசாத, முதல்ல என்ன நினைச்சு நான் சொல்லி. கண்டவா பேச்செல்லாம் கேட்டு என்ன எப்படி தூக்கி போட்டு அடிச்சியாம் பாருங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? வாய மூடுமா, பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஐயோ, என்ன அடிச்சு கொல்லியா? யாராவது வாங்க. அடிச்சத பாத்துக்கா, வாய் மூடுமா. செல்வா எதுக்கு இவ்வளவு கோவப்படியா? என்ன நடந்துச்சு தெரியாம எதுக்கு அப்படி இப்படி கோவப்பட்டு இருக்கா நீ? மைனி நீங்க வாய மூடுங்க மைனியும், நீங்க எதுவும் பேசாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இவளுக்கு இது என்னது? நான் வர்ற வழியில கீதா என்ன நிக்க வச்சு என்கிட்ட 4 வார்த்தை கேட்கியா? நான் என்ன பதில் சொல்லதுக்கு? நீ ஏன் வர்ற வழியில கீதாவனை என்ன பாத்துக்கிட்டு வந்தா? அவகிட்ட எதுக்கு நீ பேசுனா? பாருங்க என்னத்த பேசியான்னு பாருங்க. ஐயோ செல்வா நில்லு. செல்வா நான் சொல்லி என்ன நடந்துச்சு? நீ எவ்வளவு தெனாவட்டு உனக்கு இருந்தா நீ கீதா கிட்ட நின்று பேசிட்டு பாருங்கிறத என்கிட்ட அவ்வளவு தைரியமா சொல்லுவா? உமா, நான் அவன்கிட்ட பேசி நான் புரிய வைக்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருவுமா. எப்படிக்கா அமைதியா இருக்க முடியும்? அவகிட்ட நல்லா க்ளோஸா சிரிச்சு எடுத்து பேசிட்டு வந்தோம், அதனாலதான் என்கிட்ட வந்தது வராதப்ப இந்த நிலை நிக்கான். இவனை பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வாய மூடிட்டி, என்னட்டி அவன் வேண்டி பேசிட்டு இருக்கா? நீ பக்கத்து வீட்டுக்காரனை பொண்டாட்டிட்டு நல்லா இழிச்சு பேசிட்டு வருவா. நான் உனக்கு மரியாதை தரேன், நல்ல மரியாதை. ஐயோ செல்வா, நீ யாவது நிறுத்து செல்வா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிய செல்வா. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் மைனியோ, நான் எல்லாம் வீடியோவே பார்த்துக்கிட்டு தான் வாரேன். வீடியோ எடுத்து போட்டிருக்கா வீடியோ. பாத்தியா, அவகிட்ட நின்று பேசுனதும் இல்லாம உனக்கு வீடியோ பார்க்க வேற டைம் இருந்திருக்கு. பாருங்களா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவன் என்ன பேசிட்டு இருக்கா? நீ புத்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இவளுக்கு. கரெக்டு தான், எனக்கு புத்தி இல்லதான். எனக்கு மட்டும் புத்தி இருந்திருந்தா எதுக்கு நான் ஒன்னு கல்யாணம் பண்ண வைக்க போறேன் சொல்லு? வாய மூடிட்டி. ஐயோ செல்வா, கோவப்படாத செல்வா. செல்வா விடு செல்வா. என்ன இப்படி முறைச்சுக்கிட்டு வந்தா நான் என்ன பயந்துருவேனா? ஐயோ நிறுத்து, என்ன அடிச்சு கொல்லியா? சும்மா இரு செல்வா, எதுக்கு இப்ப கையை நீட்டு இருக்கா? பாருங்களா, இவ்வளவு தூரம் பண்ண பிறகு அவளுக்கு தெனாவட்டான பேச்ச பாருங்களா. அவளுக்கு பேச்சு கொஞ்சமாவது குறையதா பாருங்க மைனியோ. கெட்டவன நம்பல, யாருமே என்ன நம்பல. உமா நில்லு உமா. அப்படியே வா போ, நான் பயந்துருவோம். உமா நில்லு உமா. அப்படியே போறேன். போ செல்வா, ஏதா தப்பான முடிவு எடுத்துற போறா, போ. ஐயோ போய் பாரு செல்வா, கோவத்துல வேற கதவு பூட்டிட்டா, போ. உமா கதவை தர உமா. கதவை தர உமா. என்ன மைனியோ,
ஏன் இப்படி போய் கதை கூட்டிட்டா என்ன பண்ண? என்ன செல்வா, வந்தது வராத எதுக்கு அவள்கிட்ட போய் கோவப்படுத்தினா? தள்ளு. உமா 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 அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் கடுப்பு ஏத்திட்டு இருக்கான். பேச்சா இருக்கணும். கை நீட்டுறான். கெட்ட பழக்கம் இல்லது. சும்மா என்ன அடி அடிச்சிட்டான். மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. ஏ உமா, கதவு தர உமா. உமா ஏம்மா ஏம்மா பெரியம்மா கூப்பிட்டுட்டே இருக்காவ, கதவு பூட்டிட்டு வந்துட்டிய ஏம்மா? வேற பேசாம இருக்க, நீ இருக்கிற கோவத்துக்கு நீ எதையும் கேட்டுக்கிட்டு இருக்காத, அமைதியா இரு. என்னம்மா விளையாடவா தெரிய? எட்டி என்ன பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரியா தெரியுது? தெரியுது கதவு பூட்டிட்டு வந்துட்டீங்க. கண்ணா மூச்சு தானே விளையாடுறீங்க. உமா கதவை திற உமா. உமா அம்மா அப்பையும் கதவை தட்டியாவ, நான் போய் திறக்கட்டா கதவை? பேசாம பெயிருக்க நீ, எதுவும் நீயும் வாங்கி கட்டிக்காத பத்துக்க. நல்ல பிள்ளையனா அம்மா இப்படி மூஞ்செல்லாம் வீங்கி எடுத்திருக்கே, ஏன் என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாவ. ஏன் நான் பெத்ததும் கேக்குது, கண்ணா மூச்சு விளையாடுறிய காக்கா பூச்சி விளையாடுறியா நீ? நான் போய் கதவை திறக்கட்டாமா? பேசாம கொஞ்ச நேரம் கடை, புரியுதா? படுக்கிற நேரம் படுத்து உறங்கு. கதவு தட்டிட்டு அவ பாட்டு பூவாவ. சும்மா பேசாம இருட்டி. உமா உமா கதவை தர உமா. உமா உமா எம்மா பெரியம்மா கூப்பிட்டுட்டே இருக்காவம்மா, கதவை திறந்து விட்டுட்டா? பேசாம இருக்க நீ, என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. நீ இந்த ரூம்ல இருக்கான்றது இந்த ரூமுக்கே வந்திருக்க மாட்டேன். பேசாம இரு. சித்தி ஏன்னா நீ எப்படி இங்க இருந்தா? சத்தம் போடாதுங்க சித்தி, நாங்க கண்ண மூச்சு விளையாடிட்டு இருக்கோம். வெளிய மயிலு எண்ணிக்கிட்டு இருக்கா, காட்டி கொடுத்துறாருங்க சித்தி, கத்தாதீங்க. அடே பாவியலா, உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைச்சலையா? வீட்டுக்குள்ளதான் விளையாடி இப்ப கதவை திறக்கவும் முடியாது. பேசாம ரெண்டு பேரும் இருங்க. சித்தி மெதுவா கதவை மட்டும் திறந்து விடுங்க, நாங்க வெளியே போயிடுறோம். இப்ப எல்லாம் எங்கேயும் போக முடியாது. உமா உமா சித்தி அம்மா கூப்பிட்டியாவ, பேசாம இருப்பியா? ஹலோ சொல்லு சின்ன பொண்ணு. உமா உமா வேற நீ சொல்லு சின்ன பொண்ணு. என்னை வீட்டிலேருந்து துரத்திட்டாவ உமா. நான் இப்போ வெளியே தெருமுனையில் தான் நிற்கேன். என்ன பண்ணதுக்கு அது பண்ணதுக்கு ஒன்றும் தெரியல. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? அதான் எல்லாம் அந்த செடி விஷயம்தான். நான் வீட்லயே அதை தான் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி சரி அங்கேயே நில்லு, நான் மெதுவா 4 முடிய கூட்டிட்டு வாரேன். சரி உமா, சீக்கிரமா வா. சரி நீ வருத்தப்படாத, நான் இப்ப வாரேன் சின்ன பொண்ணு, வாரேன். கனி போ, மெதுவா போய் கதவு தர. சரிம்மா. என்ன உமா இப்படி பண்ணிட்டா? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம். அதெல்லாம் விடுங்க, சின்ன பொண்ணை வீட்டுல இருந்து துரத்திட்டாவலாம், தெருமுறையில தான் நிக்கலாம். என்னதோ பிரச்சனை ஆகி போச்சு. எல்லாம் செடி விஷயம்தான், வாங்கக்கா போய் பார்ப்போம். என்ன உமா சொல்லி அப்படியா? சரி வா. அம்மா என் வீட்டுக்காரெல்லாம் கதவை தட்டிட்டு இருந்தாவ, ஆளை காணல, எங்க போனாவ? ஏதோ ஒரு போன் வந்துச்சு, பேசுறதுக்கு போனா. சரி நீ வா, சின்ன பொண்ணை போய் பார்ப்போம். போன் வந்துச்சா? யாரா இருக்குன்னு தெரியலையே. வா அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், முதல்ல சின்ன பொண்ணு என்ன அனுப்பி பார்ப்போம் வா. சரி வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.